அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்க்கிறோம். தேவ வார்த்தை பார்ப்போம். சங்கீதம் 127:1. கர்த்தர் வீடை கட்டாரையில் அதை கட்டுவது பிரயாசம் விருதா. அப்படியாக ஒரு காரியத்தை செய்யும் போது முதலாவது ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும். யாராருக்கிட்ட சொந்த பந்தம் அவங்ககிட்ட இவங்ககிட்டலாம் சொல்றீங்க. ஆனால் முதலாவது தேவனிடத்தில் சொல்லும் போது அவர் உன் வீடை கட்டி கொடுப்பார், உன் வாழ்க்கையை கட்டி கொடுப்பார், உன் குடும்பத்தை கட்டி கொடுப்பார், உன் வேலை ஸ்தலத்தில் கட்டி கொடுப்பார். நீ எதெல்லாம் கட்டப்படாத இருக்குதோ, எதெல்லாம் தடையா இருக்குதோ, எதெல்லாம் உபத்திரமா இருக்குதோ, எல்லாத்திற்கும் ஒரு நன்மையான காரியத்தை செய்வார். அதனால நான் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் வீடை கட்டாராகில் அதை கட்டுற பிரயாசம் விடான். நீ பிரயாசப்பட்டு கட்டலாம், அநேக காரியம் இருக்கலாம். ஆனால் சில நேரத்தில் அந்த வேதனை வரும்போது அதை சவிக்க முடியாது இருக்கும். அந்த வேதனை ஒரு நாள் நீ மறக்க முடியாததா இருக்கும். ஐயோ, நான் இப்படியா ஏதான இப்படி பண்ணணும்னு இருக்கு. ஆனால் முதலாவது ஏசப்பா என்றவரே, நீங்க வாங்கப்பா, நீங்க எனக்கு கட்டித்தாங்க, நீங்க இந்த காரியத்தை முடித்து கொடுங்க, நீங்க இந்த காரியத்தை ஜெயமா கொடுங்கன்னு சொல்லும் போது நிச்சயமாக உன்னோட கூட இருந்து அவர் உன் வீடை கட்டுவார், உன் வாழ்க்கையை கட்டுவார், உன் குடும்பத்தை கட்டுவார். உன் பிள்ளைங்கள் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நீ நினைத்திருக்கிற காரியமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கட்டி முடிப்பார். தேவன் வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். ஆமென்.